Welcome to our channel Asexual and Sexual Reproduction in Plants part 2 பார்க்க போறோம். Reproduction என்ன? Asexual reproduction, sexual reproduction சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. So asexual reproduction vegetative reproduction natural artificial சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. Natural root based, stem based, leaf based இருக்கு. Artificial எடுத்துட்டோம்னா conventional old method, modern new method அப்படின்னு ரெண்டு இருக்கு. So sexual reproduction எடுத்துக்கிட்டோம்னா fertilization எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ப்ரீ ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இதான் இந்த லெசனில் நம்ம மொத்தமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? நமக்கு பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாயிண்ட் வைஸா நீ 2 மார்க்னாலும் சரி 5 மார்க்னாலும் சரி எவ்வளோ பெரிய கொஸ்டினாலும் சரி கஷ்டமான கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் எதுனாலும் அப்படியே பாயிண்ட் வைஸா ஒரு கோர்வையா ஒரு கொஸ்டின் எழுதுனா அப்படியே 5 மார்க் 2 மார்க் அவங்களுக்கு கண்ணில் பட்டு டிக்டிக்காக போட்டு 5 மார்க் அப்படியே லம்ப போட்டுருவாங்க. ஸோ நமக்கு தேவைன்னா பாயிண்ட் வைஸா அவங்களுக்கு புரிகிற மாதிரி தேவையான பாயிண்ட்டை பாயிண்ட் வைஸா எழுதினாலே மார்க் பயாலஜியில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம எல்லா டாபிக் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் பார்க்க போகிறோம். எல்லா டாபிக்குமே பாயிண்ட் வைஸாக பார்க்க போகிறோம். என்னென்ன பாயிண்ட் தேவையோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எது வேணால் படிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். எல்லா டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்களா, இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்களான்னா கிடையாது. எல்லாமே படித்தா தான் 100 மார்க் வாங்க முடியும். ஸோ எல்லாமே படிக்கணும். ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பார்ப்போம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் reproduce its own species without involvement of gamete. இன்வால்மெண்ட் அதாவது கேமிட்டோட இன்வால்மெண்ட்டு இதில் கிடையாது. எக்ஸ் ஒய் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகல, அது கிடையவே கிடையாது. இதில் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ் அதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். இது எதுலலாம் நடக்குது? லோவர் பிளான்ட்ஸில் நடக்குது, ஃபங்கையில் நடக்குது, அனிமல்ஸில் நடக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கொனிடியா அஸ்பர்கிலஸ் பெனிசியலும் நடக்குது. பட்டிங்னா எப்படின்னா இப்படி இருக்குது, இப்படி இது இருக்குது, தனியாக இப்படி ஒரு பட்டு ஃபார்ம் ஆகி இது ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகிறதான் பட்டிங். ஃப்ராக்மெண்டேஷன் அது எதில் நடக்குதுன்னா ஈஸ்டில் நடக்குது, ஹைட்ராவில் நடக்குது. ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னா இப்படி ஒரு ஆர்கானிசம் தனித்தனி பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸும் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக ஆகுறதா ஃப்ராக்மெண்டேஷன்ஸ். கெம்மானா என்னென்னா ஒரு பவுச் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதா கெம்மா. ரீஜென்ரேஷன் என்னென்னா ஒரு கட்டான பார்ட் தனி இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகிறது, இல்லை ஒரு தனி ஆர்கனாக ஃபார்ம் ஆகிறதா ரீஜென்ரேஷன்ஸ். பைனரி ஃபிஷன் எதில் நடக்கு? பாக்டீரியாவில் நடக்குது. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இதெல்லாம் தான் இருக்குது. இது எல்லாமே ஸ்வாலஜியில் ஃபஸ்ட் லெசனில் வரும். இது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக ஸ்வாலஜியில் ஃபஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் க்ளோன்ஸ் இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின். என்ன இருக்குன்னா இண்டிவிஜுவல் ஃபார்ம் பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ரெண்டு பாயிண்ட் தான். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா நடக்குது. ஜெனட்டிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஐடென்டிக்கலாக இருக்குது. அவ்வளோதான். க்ளோன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா நடக்குது, ஜெனட்டிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் நேச்சுரல் மெத்தட் பார்க்க போகிறோம். இது எப்படி நடக்குது? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா நடக்குது. பட்டு க்ரோவ் ஆகும். அந்த க்ரோவான பட்டு ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் பட்டு ஃபார்ம்ட் இன் ஆர்கன். எந்தெந்த ஆர்கன்லாம் பட்டு ஃபார்ம் ஆகும்னா ரூட்டில், ஸ்டெம்மில், லீஃபில். ரூட்டில் பட்டு ஃபார்ம் ஆகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் ரூட். ஸ்டெம்மில் பட்டு ஃபார்ம் ஆகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். லீஃபில் ஃபார்ம் ஆகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். பேரண்ட் டிட்டாச் அண்ட் ஃபார்ம் நியூ ஒன். அதாவது பேரண்ட் பாடி டிட்டாச் ஆகி அந்த டிட்டாச் ஆன பார்ட்லேருந்து ஒரு நியூ ஒன் ஃபார்ம் ஆகும். அதாவது பேரண்ட் பாடி சாயிலில் படும் போது அந்த சாயிலில் பட்டவுடனே அது டிட்டாச் ஆகி திருப்பி நியூ ஒன்னாக ஃபார்ம் ஆகும். அதான் 4th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி ஆர்கன் இன்வால்வ் இன் தி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ். அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிற சம் ஆஃப் தி ஆர்கன் ஆர்கன் ஆஃப் தி ஸ்டோரேஜாக ஆக்ட் ஆகுது. ஆர்கன் ஆஃப் தி ஸ்டோரேஜ்னா என்ன? ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நரிஷ்மெண்ட்டு, நியூட்ரிஷனு, ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொட்டேட்டோ சொல்லலாம். ரூட்டுக்கு அடியில் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது, அதை தான் நம்ம பொட்டேட்டோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6th பாயிண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ். ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ்னால் என்னன்னா the unit of reproductive structures used in propagations called the reproductive propagules அப்படின்னா டயோஸ்போர்ஸ். அதாவது ஒரு யூனிட் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதா ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ் அப்படின்னா டயோஸ்போர் சொல்கிறோம்.
அதாவது இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் யூனிட் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதா ரீப்ரொடக்டிவ் ப்ரொபகேல்ஸ் அப்படின்னா டயஸ்போர் சொல்கிறோம். ப்ரொபகேஷன்னா என்னென்னா பரப்புறதுன்னு அர்த்தம். ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஆர்கனிசமை பரப்புறது, அந்த பரப்புறது தான் ரீப்ரொடக்டிவ் ப்ரொபகேல்ஸ் அப்படின்னு டயஸ்போர் சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் பார்த்துக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் ப்ரொபகேல்ஸ் அப்படின்னா டயஸ்போர்ஸ்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் ரூட் ஆஃப் சம் பிளான்ட் டெவலப் வெஜிடேட்டிவ் அட்வான்டேஜ் பட். ரூட்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் பட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த பட்டு வந்து தனியாக டிட்டாச் ஆகி அது ஒரு நியூ ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். அதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரியா டெல்பார்கியா மிலிங்டோனியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா tuberous adventitious root apart from developing also store food. அதாவது tuberous adventitious root apart from developing bud தவிர ஒரு tuberous adventitious root வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது அப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஐப்போமா பட்டாட்டஸ் தாலியா. ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த பட்டு வந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளானா சூட்டபிள் கண்டிஷன் கிடைக்கும் போது ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளானா ஃபார்ம் ஆயிரும். ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். Axillary bud develop from the nodes of the rhizomes and eyes of the tumor give rise to new plants. இந்த vegetative reproduction in stem எங்க நடக்கும்னா underground stem, subaerial stem அந்த மாதிரி ஸ்டெம்ல தான் நமக்கு நடக்கும். நம்ம 11th ஆல்ரெடி படிச்சிருப்போம். subaerial stemனா என்ன, underground stemனா என்னன்னு. அதுல தான் இந்த vegetative reproduction நடக்க போகுது. So axillary bud develop from the nodes of the rhizome. rhizome ஓட நோட்ஸையும் eyes of the tumor. eyes of the tumor என்னன்னா உருளைக்கிழங்குல எல்லாம் ஒரு ஐஸ் மாதிரி முளைச்சு வரும் தெரியுமா, அதுதான் சொல்லியிருக்காங்க ஐஸ் ஆஃப் தி டியூமர். அது வந்து ஒரு நியூ பிளான்டா, அந்த பட்டு வந்து ஒரு நியூ பிளான்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம்னு கேட்டால் நோட்ஸ் ஆஃப் தி ரைசோம் அண்ட் ஐஸ் ஆஃப் தி டியூமர் கிவ் ரைஸ் டு தி நியூ பிளான்ட்ஸ் எழுதுறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். Vegetative bud developed on their leaves, they are detached from parent plant and produce new one. அதாவது வெஜிடேட்டிவ் பட் வந்து லீவ்ஸில் ஃபார்ம் ஆகி அந்த ஒரு பட்டு வந்து பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். எக்ஸாம்பிள் வந்து பிரையோஃபைலம். இந்த பிரையோஃபைலம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க். எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் பிரையோஃபைலம் லீஃப் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எஃபிபிலஸ் பட்னா என்னன்னு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி ரீப்ரொடக்ஷன்ஸ் இன் பிரையோஃபைலம் லீஃப், அப்படி இல்லைன்னா எஃபிபிலஸ் பட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். மொத்தம் 3 பாயிண்ட் தான். லீஃப் சக்லண்ட் நாட்ஸ்டு ஆன் இட்ஸ் மார்ச். சக்லண்ட்னா சதை மாதிரி. அந்த லீஃப் சக்லண்ட் வந்து ஒரு நாட்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். எங்க ஆன் இட்ஸ் மார்ஜின், லீஃபோட மார்ஜின்ல ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த அட்வென்டிஸ் பட் ஃபார்ம் தீஸ் நாட்சஸ் ஆர் கால் எபிபிலஸ் பட். பட்டு வந்து இந்த நாட்சஸ்ல ஃபார்ம் ஆகிறது தான் எபிபிலஸ் பட்டுன்னு சொல்றாங்க. They form new plant forming root system become independent plant when the leaf get decay. அந்த எபிபிலஸ் பட்டு வந்து ஒரு நியூ பிளான்டா ஃபார்ம் ஆகும். அது வந்து ரூட் சிஸ்டம்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு நியூ இண்டிபெண்டன்ட் பிளான்டா ஃபார்ம் ஆகும். எப்போ அந்த லீஃப் வந்து டீகே ஆகும் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எபிபிலஸ் பட்னா என்ன, லீஃப் சக்லண்ட் ஆகி மார்ஜின்ல நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த நாட்சஸ்ல அட்வென்டிஸ் பட் டெவலப் ஆகும். அதை தான் எபிபிலஸ் பட். அது எப்போ ஒரு நியூ பிளான்டா ஃபார்ம் ஆகும், அந்த லீஃப் வந்து எப்போ டீகேவ் ஆகுதோ அப்போ ஒரு நியூ பிளான்டா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சில்லா. சில்லா வந்து என்னன்னா ஒரு பல்பஸ் பிளான்ட், க்ரோ இன் சாண்டி சாயில். எங்கே வளரும்னா சாண்டி சாயிலில் வளரும். அதில் வந்து எப்படி இருக்குன்னா ஃபோலேஜ் லீவ்ஸ் லாங்காகவும் நேராகவும் இருக்கும். எபிபிலஸ் பட் டெவலப் அட் தியர் டிப். இந்த லீஃபோட டிப்பில் வந்து எபிபிலஸ் பட் வந்து ஃபார்ம் ஆகுது. அட்வென்டிஸ் பட் இல்லை, எபிபிலஸ் பட். நம்ம பிரையோஃபிலில் பார்த்தோம்னா எபிபிலஸ் பட் வந்து இந்த லீஃபோட டிப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பட்டு வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அது எப்போ சாயில டச் பண்ணுதோ அப்போ அந்த பட்டு வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் நேச்சுரல் மெத்தடோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தா ஒன்லி ஒன் பிளான்ட் இஸ் ரெக்வயர்ட். ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரே ஒரு பிளான்ட் வந்து போதும். நியூ ஒன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். பேரண்ட் பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும் நியூ பிளான்ட்டும். ஜெனட்டிக்கலாக பேரண்ட் பிளான்ட்டோட ஐடென்டிக்கலாக இருக்கும். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு தயர் பேரண்ட்ஸ். டு ஸ்ப்ரெட் ரேபிட்லி. அதாவது ரேபிட்டாக ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பினிஃபெக்ஸ். Horticulturist and farmer utilize this organ of natural vegetative reproduction for
cultivations and harvest plants in large scale. ஹாரிகல்ச்சரிஸ்டும் ஃபார்மர்ஸும் இந்த நேச்சுரல் வெஜிடபிள் ரீப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட கல்டிவேஷன்ஸ்க்கு. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் நிறைய ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அவங்க இந்த மெத்தடில் ஹாரிகல்ச்சரிஸ்டும் சரி ஃபார்மரும் சரி இந்த நேச்சுரல் வெஜிடபிள் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு பார்த்தா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இதில் வந்து வேரியேஷன் இருக்கவே இருக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜெனட்டிக்கலி பேரண்டோட ஐடென்டிக்கலாக இருக்கும்போது எப்படி வேரியேஷன் நடக்கும்? வேரியேஷனே நடக்காது. நம்ம இந்த வேர்ல்டில் சர்வைவ் ஆகணும்னா அந்த வேர்ல்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும். காலத்துக்கு போல நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். இதில் வேரியேஷனே கிடையாது. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்கலாம். இந்த லெசனில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.